ஜீவா அவர்களோட தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் நேற்று 2வது நாள் செம்ம இன்க்ரீஸ் இருக்குங்க. செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வாத்தியார் நேற்று 3வது நாள் எவ்வளோ வசூல், பராசக்தி இதுவரையும் டோட்டலா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, நேற்று பெரிய கலெக்ஷனா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்புறம் ராஜா சாப், துரந்தர், சிறை, இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். அந்த ஃப்ரேம் நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான். இது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயம் கொண்டான் அப்படிங்கிற படம் தான். ஜெயம் கொண்டான்ல நான் வரைந்து வைத்த சூரியன் அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும், விஷுவல் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஏசி கார்த்திக் ஃபார் யூ, ஸ்மார்ட் பாஷா, நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், ஆஸ்டர் கார்டன், ரஹீம் முகமது, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் இந்த படம் நேற்று 29வது நாள் இந்தியாவில் 63 லட்சம், டோட்டலா இந்தியாவில 245 கோடியே 90 லட்சம், 1.237 பில்லியன், அதாவது உலகம் முழுக்க இந்த படம் 11,180 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று கலெக்ஷன் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்டேட் ஆகல, நாளைக்கு இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறேன். இந்த படத்தோட பட்ஜெட் $400 மில்லியன். துரந்தர் நேற்று 43வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 93 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 28 லட்சம், 981 கோடியே 33 லட்சம் இந்தியாலையும், 1270 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். கிராந்தி ஜோதி வித்யாலயம் மராத்தி மத்தியம் அப்படிங்கிற ஒரு மராத்தி படம் நேற்று டே 16 46 லட்சம், டோட்டலா இந்த படம் இதுவரையும் 16 நாள்ல 16 கோடியே 64 லட்சம், வெறும் 2 கோடி தாங்க பட்ஜெட், பெரிய ஹிட். அப்புறம் சர்வம் மாயா அப்படிங்கிற படம் நேற்று 23வது நாள் கேரளால 78 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி, 134 கோடியே 37 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால மட்டுமே 70 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு, 69 கோடி 20 லட்சம். அப்புறம் ராஜா சாப், அப்புறம் பிரபாஸ் அவர்களோட ராஜா சாப் நேற்று 8வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 53 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 34 லட்சம், டோட்டலா 116 கோடியே 82 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 47 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 கோடியே 33 லட்சம், உலகம் முழுக்க 204 கோடியே 70 லட்சம் இந்த படம் வந்து பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் அவர்களோட ரீசெண்ட் டைம் மூவிஸ்ல லோவஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவிஸ் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆதி புருஷே ஓரளவுக்கு 350 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. இந்த படம் அது கூட பண்ணுமான்னு தெரியல. அதாவது ராதேஷாம்க்கு அடுத்தது ரொம்ப லோவஸ்ட் இதுதான் ரீசெண்ட் டைம்ல ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம். அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் தாங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. நேற்று 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 77 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடி, உலகம் முழுக்க 23 கோடியே 12 லட்சம், டோட்டலா 126 கோடியே 13 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 13 கோடியே 64 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 37 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க 181 கோடியே 63 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. நல்லா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு 2-3 நாள்ல இந்த படம் பிரேக் இவன் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 200 கோடி பட்ஜெட். அப்புறம் பிஎம்டபிள்யூ அப்படின்னு ரவி தேஜா அவர்களோட திரைப்படம் நேற்று 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 32 லட்சம். ஸோ டோட்டலா 9 கோடியே 9 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 12 கோடியே 75 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அனகனகா ஒக்க ராஜு அப்படிங்கிற படம், இந்த படமே சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 77 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 12 லட்சம், டோட்டலா 20 கோடி கடந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 20 கோடியே 4 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 11 கோடியே 98 லட்சம், உலகம் முழுக்க 34 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் நரி நரி நடுமா முராரி அப்படிங்கிற ஒரு படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வந்து டே 3 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 31 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 21 லட்சம், டோட்டலா 5 கோடியே 41 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலும், 7 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். இந்த படமே மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஆனா சிறை ஒவ்வொரு நாளுமே சூப்பர் கலெக்ஷன். இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்போ கூட நல்லா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கு.
சிறை நேற்று 23வது நாள் தமிழ்நாட்டில் 44 லட்சம், உலகம் முழுக்க 46 லட்சம். 25 கோடியே 57 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 28 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை ரிப்பீட் வாட்ச் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படத்தை ரிப்பீட் வேல்யூ இருக்கு, நீங்க 2வது தடவை தியேட்டருக்கு கூட போகலாம், நான் ஒரு தடவை பார்த்துட்டேன், ஆனா 2வது தடவை ரிப்பீட் வாட்ச் வேல்யூ இருக்கா இந்த படத்துக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி நேத்து 7வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டுல 5 கோடியே கடந்திருக்கு. 5 கோடியே 4 லட்சம் நேத்து மட்டும். கர்நாடகால 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 19 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடி, உலகம் முழுக்க 6 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 42 கோடி வந்து தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணிருக்கு. 42 கோடியே 4 லட்சம், கர்நாடகால 4 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 73 கோடியே 42 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். இது பத்தவே பத்தாது, வரப்போற நாட்கள்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது இந்த படத்துக்கு. அப்புறம் கார்த்தி அவர்களோட வாத்தியார் நேற்று 3வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா பயங்கர டிராப்புங்க இந்த படம். நேற்று தமிழ்நாட்டில் இந்த படம் 1 கோடியே 43 லட்சமும், உலகம் முழுக்க 1 கோடியே 95 லட்சம். டோட்டலா இந்த படம் 5 கோடியே 63 லட்சமும், உலகம் முழுக்க 8 கோடியே 5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷனும் ஓவர்சீஸ் கலெக்ஷனும் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்பயும் இந்த படம் 8 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். பெரிய பிரச்சனையில தான் ரிலீஸ் ஆச்சு, ஆனாலுமே வசூல் இந்த படம் ஒரு பெரிய பிக்கப் ஆகல. ஸோ நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஜீவா அவர்களோட தலைவர் தம்பி தலைமையில் நேற்று 2வது நாள் தரமான சம்பவம் பண்ணிடுச்சுங்க. செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று தமிழ்நாட்டில் மட்டுமே 2 கோடியே 95 லட்சம், டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் 3 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் 2 நாள்ல 4 கோடியே 36 லட்சமும், உலகம் முழுக்க 4 கோடியே 83 லட்சம். 10 கோடி பட்ஜெட். ரீசெண்ட் டைம் சொல்ல முடியாது, ரீசெண்ட் இயர்ஸ்லயே ஜீவா அவர்களோட கெரியர்லயே நல்ல கலெக்ஷன் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த படத்துக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. உண்மையிலே படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு தலைவர் தம்பி தலைமையில் இன்னும் 2-3 நாள்ல பிரேக் இவன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பொங்கல் அப்படின்னாலே ஆனிவர்சரி மூவிஸ் எக்கச்சக்கமா இருக்கும், அதை ஒரே நாள்ல கவர் பண்ண முடியாது. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பொங்கல் மூவிஸ்ல திருப்பாச்சி 21 இயர்ஸ் ஆஃப் திருப்பாச்சி பேரரசு அவர்களோட இயக்கத்துல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது தளபதி விஜய் அவர்களோட படம். திருப்பாச்சி 2005ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னா தமிழ்நாட்டுல 29 கோடியே 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 37 கோடியே 30 லட்சம். பட்ஜெட் 13 கோடியே 50 லட்சங்க. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 19 கோடிக்கு மேல. வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பாஷா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தரமான வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இண்டஸ்ட்ரி அதை நேற்று வீடியோல நம்ம பார்த்தோம். ஆனா அது கூட வந்த சதிலீலாவதி ஒரு பயங்கர அட்ரு ஃபிளாப் அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. ஆனா சதிலீலாவதி வசூல் ரீதியா வெற்றி படம். சதிலீலாவதி 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பாஷா கூட ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி படம் தான். தமிழ்நாட்டுல 7 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடியே 90 லட்சம். ஆனா ஷேரா வந்திருக்கிறது 3.5 கோடி கிட்ட. வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.